அதையா ஸ்ட்ரிப் கிளப்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ட்ரிப் கிளப்ல இருக்க மாதிரி இருக்கட்டும். ஸ்ட்ரிப் கிளப்மா இருக்கா? இருக்கட்டும். வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனை வெளுத்து விட்டுருந்தா வீக்கெண்டில் இன்னைக்கு வந்து இவன் இந்த வார்த்தைகள்லாம் பேசுவானா? இல்லை அடுத்தவங்களை வந்து தரக்குறைவாக அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவானா? இல்லை இவன் பேசுகிறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா? அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எது கடந்த கால சீசன்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாச்சோ, எதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு வருது. அதாவது ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டு வீக்கெண்டில் நான் பேசிக்கிறேன் விஜய் சேதுபதிக்கிட்ட. அவர் யாருங்க? என் ஃப்ரெண்டோட அப்பா தான். அதாவது விஜய் சேதுபதியோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு தான் இவரா. இது ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு கன்சர்னில் விஜய் சேதுபதி பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வார்த்தையை விட்டுட்டு அவர் இருந்தார். அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல்லாகவே வீக் டேஸில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை விஜய் சேதுபதி பெருசாக எஃப்ஜேவை வந்து கண்டித்த மாதிரி எனக்கு தெரியல. எந்த இடத்துலையும் கூப்பிட்டு தம்பி நீ இப்படி பண்ணுறது தப்பு, இது மாதிரி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தா அந்த பையன் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணை கிளப் டான்ஸர் மாதிரி இருக்கிறீங்க, கிளப் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அதை நார்மலைஸ் பண்ணி பேசுவானா? இதை சொல்லி அந்த நேரத்தில் எல்லாருமே அந்த இடத்துல வந்து இதை பெருசாக வந்து யாருமே கண்டுக்கலை. ஈவன் சபரி கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் சும்மா ஜாலியாக ஃபன்னுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட உரிமை. அவங்க எப்படி ட்ரெஸ் போடணும், அவங்க எப்படி நடக்கணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதனால் உங்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை நம்மளே வந்து கண்டிப்பாக கண்டிப்போம். அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வர்றது, அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் ஆனால் அதை பொதுப்படையாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ ஒரு கிளப் டான்ஸர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் முன்னாடி சொல்கிறது என்ன விதமான மனநிலை அப்படின்னு தெரில. இப்படி சொல்கிறது தப்புன்னு சொல்லி அந்த பையனுக்கு புரியாமல் இருக்கிறது தான் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு தான் வியானா இன்னைக்கு காலையில் லைவில் வந்து தேம்பி எழுதாங்க. ஒருவேளை நான் அப்படி வந்து உன் கண்ணுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு நீ தான் உன் கண்ணு தான் தப்பு, நீ தான் தப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்கவுங்களோட உரிமைங்க. உடை அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை நீ போயிட்டு கிண்டல் பண்ணுறது, அவங்க எப்படி நடக்கணும், அவங்க டான்ஸ் ஆடக்கூடாது, அவங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யாரோட திறமையும் இங்கே வந்து தடுக்கவே கூடாது. அதுக்காக வந்து வியானாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க கிரிஞ்சாக பண்ணுறாங்களா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவங்கள எப்படி நடத்தணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுவே வந்து நாளைக்கு எஃப்ஜேவை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலுமே நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அப்படி இருக்கும்பொழுது அதாவது எஃப்ஜே இப்படி பேசுகிறாருல, இது வந்து அவங்களோட அக்காவையோ ஒரு தங்கச்சியோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பொதுப்படையாக இந்த மாதிரி ஒரு கிளப் டான்ஸர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் விடுவாங்களா? இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் போயிட்டு இந்த ப்ரோமோவில் ரிலீஸ் ஆகிருப்பாருங்க. இதில் வந்த மாதிரி போயிட்டு அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, அது மாக் பண்ணி காமிக்கிறது, ரேப் பாடுறதுல கம்ருன் வந்து நல்லா வந்து ஒரு செருப்படி பதிலாக கொடுத்தான். உனக்கு தான் பாடம் தெரியும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணாத, ரொம்ப தலகணத்தில் ஆடாத தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருன் வந்து நல்லா வந்து ஒரு செருப்படி பதில் கொடுத்தான். தம்பி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாப்புல, அதாவது வந்து ஆதரி கூட சேர்ந்துக்கிட்டு நிறையா பண்ண லாஸ்ட் வீடியோவில் பேசுகிற மாதிரி அது வேறு டாப்பிக்கு இருந்தாலும் சொல்கிறேன். அதில் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கேஸ் வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தாக வந்து இந்த வீக்கே ஒரு பெரிய கேஸ் வாங்கி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கண்டிக்கணும். போன வீக்கு மாதிரி வெட்டிடுவேன்னு சொல்லும் பொழுதே அவனை வெளுத்து விடாமல் திரும்ப அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு நிலைமையில தான் பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 9 வந்து எடுத்த போட்டியாளர்கள் சரியில்லை, இங்கே வந்து நடந்துக்கிறவங்க சரியில்லை, அவங்க என்ன பேசுகிறாங்க, யார் என்னென்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. நந்தினின்னு ஒரு கேரக்டரு எதுக்கு வந்தோம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அது பாட்டு சம்மந்தம் இல்லாமல் கற்றுட்டு நான் வெளியே போகிறேன் 2 நாளில் சம்மந்தம்லாம் பேச்சு. அதோட வேல்யூ தெரில, பிக் பாஸோட வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வாட்டர் மெலான் ஸ்டார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த கேம் ஷோவை புரிஞ்சிக்காமல் ஒரு மனுஷன் வந்து கேம் ஆடி மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காருன்னா அது வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். தம்பி அடுத்தது வந்து இவனுக்கு வந்து என்ன எதுக்கு வந்திருக்கோம் என்னன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கேம் ஆடிட்டுறான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பேச. அதோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.